Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினைத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். புதிய ஆண்டில் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் மறுபடியும் ஒன்றாய் கூட செய்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மேலாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே நீர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளை வார்த்தையினால இடைக்கட்டி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் என் பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய ஆண்டிலே 2026 வரும்படி கிருபை செய்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். சோ 1ஆம் தேதி கூட தேவனுடைய சமூகத்துல அநேக ஆத்துமக்கள் சபையில திரளாய் கூடி தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆன்லைன் மூலமா உங்களோடு கூட கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க, எப்பயுமே புதிய துவக்கம் உற்சாகம் உள்ளது. உற்சாகமா இருங்க. பழையவெல்லாம் ஒடிந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல வரும்போது நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய வார்த்தையால நமக்கு பலப்படுத்தி புதிய காரியத்தை நேராய் நடத்துவார். ஆமென். 2025 நீங்கள் என்னெல்லாம் இழந்தீர்களோ 2026ஆம் ஆண்டு நிச்சயமா இந்த ஆண்டுல எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். இதனிலிருந்து நிறைய வார்த்தைகள் அடியேன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இதன் மூலமா ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் இந்த ஆண்டு சின்னவனை 1000ஆக பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் என்று. ஆமென். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக என் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பல காலங்களாக நீங்கள் பல காரியங்களை குறித்து யோசிச்சிருக்கலாம். எப்படி நம்ம வெளியில வரப்போகிறோம், எப்படி நம்மளுடைய காரியம் மாறப்போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் ரொம்ப சிறியவர்கள், நாங்கள் பலவீனமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று பல காரியங்களை குறித்து நம்மை குறித்தே நாமே டிப்ரெஷனா சில யோசிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இந்த ஆண்டு நான் உங்களை 1000ஆய் பெருக பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. உங்கள் சந்ததிகளை பலத்த ஜாதிகள் உடையதாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதத்துல 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை நம்ம வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். ஹalleluya. சிறியவனை அவர் தூக்குகிறார், குப்பையிலிருந்து எளியவனை தெரிந்து கொள்கிறார். என்ன பண்றார்? தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. மிகப்பெரிய ஸ்தானத்துல தன் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் தேவனுடைய பிரதானமான திட்டம். ஆமென். ஹalleluya. என் சிறு கூட்டமே, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? நிறைய காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். இல்ல ஆண்டவரே, போன வருஷம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது, கடந்ததெல்லாம் விடுங்க, பழசெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது புதிய மனுஷியாய், புதிய மனுஷனாய் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. என் தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, கடந்த ஆண்டு 2025ல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுக்கும்போது நாம எப்படி இத்தனை கூட்டங்களை நடத்துவோம், எப்படி இந்த காரியங்கள்லாம் செய்வோம், நான் பயந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத யேசுரனேன்னு சொல்லி என்னை பலப்படுத்தி வார்த்தைகளை கொடுத்து அவர் அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றினார். நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முழுவதும் 1000 ஆத்துமாக்கள் மேலாக புதிய ஆத்துமாக்களை காண செய்தார். எல்லா ஏரியாக்களையும் கவர் பண்ணும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு உண்டு பண்ணினார். ஒரு நாள் கூட வீணாய் போகாதபடிக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் அடியனை கொண்டு வழி நடத்தினார். ஹalleluya. அந்த தேவன் வாக்கு கொடுக்கும் போது, எப்படி ஆண்டவரே, நான் என்ன நம்பல, உங்களை நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புறேன், நான் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றினார். நீங்க வசனத்தை கேட்கும் போது உங்களையும் உங்க வீட்டு சூழ்நிலையும் அந்த சிச்சுவேஷனை எதையுமே பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருங்க. வார்த்தை தான் வல்லமையானது. வார்த்தையை அனுப்பி அவர் காரியங்களை உருவாக்குகிறவர். ஹalleluya. இன்னைக்கு உங்க வீட்டை தேடி, நீங்க இருக்கிற இடத்தை தேடி இந்த வாக்கு வந்திருக்கிறதுனா நிச்சயமாய் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஆமென். 1000ங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றுவார். பெரிய காரியங்கள் உங்களுக்கு சந்ததிகள் காணும். ஆமென். அதுதான் ஏசாயா வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய
உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென், ஹalleluya. அவர் உன் மீட்பர் உன்னை விடுவிக்கிறவர். அவர் ரிடீமராய் உங்களுக்கு முன்பதாக அவர் எழுந்து விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறார். எங்கே விழுந்தீர்களோ அந்த குப்பையிலிருந்து கர்த்தர் எழுப்புவார். சிலரை பிசாசானவன் குப்பையில தள்ளி வச்சிருக்கான், சிலரை புழுதியில தள்ளி வச்சிருக்கான். இந்த 2026ல நான் சொல்லுகிறேன், விழுந்த இடத்துல இருந்து யார் தூக்குவார்கள் என்று மற்ற முகத்தை பார்க்க மாட்டீங்களே, கர்த்தரே உங்களை தூக்கி ஹalleluya உன்னை பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். இந்த காலை வேளையில இந்த வசனங்களை அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க. என் தேவன் விடுவிக்கிறவர், உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வாதத்தின் மத்தியில காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? எவரையும் ஆசீர்வதிப்பார். 1 நாளாகமத்துல வசனத்துல வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார், எவரையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென், ஹalleluya. எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார். அவரால மட்டும்தான் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி உயர்த்தி கொண்டு போக முடியும். ஹalleluya. கடந்த நாட்கள் விழுந்து கிடக்கலாம், கடந்த நாட்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனா புதிய நாளை அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. என் புதிய நாளை கர்த்தர் கரத்துல கொடுங்க. அவர் அழகாய் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கை நிறைவேற்றி நடத்துவார். ஆமென், ஹalleluya. சோ வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருடைய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு மேற்கோள் காமிச்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு தேவனை விசுவாசித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை கூப்பிடுறார். 1-2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் இருந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்கும்போது அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்பதாக அவன் கடந்து போனான். ஆமென். வாசிப்போமா? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஹalleluya. இந்த வாக்கையும் இந்த வார்த்தையும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு புரியவே இல்லை. இந்த வார்த்தை யார் சொல்லுகிறா, இது கரெக்டா, இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு அவன் பல நேரங்களில் அவன் குழம்பி இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சந்ததி வேற விதமா இருந்தது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பொழுது அவன் அந்த இடத்துல நின்று என்னோடு பேசினவர் இவர்தான் அப்படின்னு அவனே அவனுக்குள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, அதனாலதான் அவரை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். யாருமே முன்ன சொல்லவே இல்லை, தேவனே அவனோடு இடைப்படுகிறார். அதை அப்படியே சார்ந்து கொண்டான். மனுஷனை தள்ளினான், ஹல்லேலூயா, தேவனை பற்றி கொண்டான். நீங்க இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா மனுஷனை தள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் மீது சார்ந்திருங்க. கர்த்தர் அவனை வானத்து நட்சத்திரங்களை போல அவன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணி, ஆமென், கடற்கரை மணலை போல ஆண்டவர் திரளாய் பெருக செய்த தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர். அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். தன் தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய மாம்சமான உறவுகளை எல்லாம் விட்டு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கண்டிஷன் 1, மாம்சமான மனுஷர்களையும் மாம்சமான உணர்வுகளையும் மாம்சமான கிரியைகளையும் தள்ளி விடுங்க. அது பெரிதாய் தோன்றலாம். ஐயோ, எல்லாரும் இந்த உலகத்துல அப்படி இருக்காங்களே, உலகத்தை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் மண்டலத்துல சேர்க்காதீங்க. அதை தள்ளி விட்டுட்டு நிமிர்ந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. ஆபிரகாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டான், கர்த்தரை மட்டுமே பார்த்து கொண்டான், விசுவாசத்தில் உறுதிப்பட்டான், அவன் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான், கர்த்தருடைய வாக்கை நம்பி சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருந்து பாருங்க. ஆமென். உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான் என்று உங்களை குறித்து கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான விசுவாசிகளே, அருமையான பிள்ளைகளே, நீ எந்த வீட்டில இருந்து கேட்டாலும், ஆபீஸ்ல இருந்து கேட்டாலும், எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் இந்த வாக்கு உங்களுக்குரியது. மாம்சத்தை தள்ளுங்க, மாம்ச உறவுகளின் காரியங்களை பெரிதா எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்க டிப்ரெஷனான பேசுற வார்த்தைகள் எல்லாம் தூர போட்டுட்டு கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு என்ன இடைப்படுகிறார், என்ன கவனம் கொடுத்திருக்கிறார், என்ன உறுதிப்படுத்திருக்கிறாரோ அதுல கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதே மாதிரி வேதாகமத்துல நம்ம தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தாவீதை குறித்து எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு தேவன் மீது பற்றுதலாய் இருந்த மனுஷன். ஹல்லேலூயா. அவங்க வீட்டாரே அவனை புறக்கணித்த பொழுது, ஆனால் தேவன் அவனை புறக்கணிக்காம அவனை ஆசீர்வதித்து அவனை ஸ்திரப்படுத்தி அவனை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் அவன் பெருகினான் என்று தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள நிலைத்திருந்தது என்று வாசிக்கிறோம். வாசிப்போம்.
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். அவன் விருத்தி அடைந்தான், அவனோடு கர்த்தர் கூட இருந்தார். எப்படி இருந்தார்? அவன் எப்படி விருத்தி அடைந்தான்? அந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, சங்கீதம் 132 2 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாம்சமா அவன் ஒரு முடிவு எடுக்கல பாருங்க, ஆவில முடிவு எடுத்தான். மாம்சமான விஷயத்தை அவன் சொல்றான், நான் என் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன், என் கட்டில ஏற மாட்டேன், மாம்சமான கிரியைக்கு நான் உடன்பட மாட்டேன், என் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை, என்ன ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தாம, அல்லேலூயா, இந்த ஆண்டு அந்த தீர்மானத்தை எடுத்து பாருங்களேன். என் தேவனுக்காக நான் எதையாவது ஒன்றை செய்கிறேன். என் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எனக்காக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அவருக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மாம்சத்தை விட்டு ஆவிக்குள்ளாக வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தாவீதை நாளுக்கு நாள் அவன் ஏன் பெருகுனா? ஏன் ஆண்டவர் விருத்தியடை செய்தார்? அத்தனை சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். எல்லா சத்துருக்களும் அவனை கண்டு பயப்படத்தக்கதாக ஆண்டவர் அந்த தாவீதை உயர்த்தினதுக்கு ஒரே காரணம், மாம்சமான எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அவன் தள்ளி போட்டான். அல்லேலூயா. இல்லைன்னா ரெஸ்ட் கிடைச்சா, நமக்கு டைம் கிடைச்சா போதும் வீட்டில் போய் தூங்கலாமா, டைம் கிடைச்சா போதும் வீட்டில் போய் நம்ம நல்லா ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமா, அந்த டூருக்கு போகலாமா, இங்கே போகலாமா, எங்கன்னா டைம் கேப் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் மாம்சமான ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெடி ஆகிடுது தானாகவே. ஏன்னா இந்த உலகம் நம்மளை அப்படியே புஷ் பண்ணுது, நம்மளை அந்த உலகம் வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு, அதில் நம்ம ரெடி ஆகிட்டோம். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்குதுன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நாம நம்முடைய வீட்டின் காரியங்களுக்குள்ளாக கடந்து போக கூடாது என்பது தாவீதுடைய வார்த்தையில காண்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த ஆண்டு விருத்தி அடைகிற ஆண்டு, இந்த ஆண்டு ஆசீர்வாத ஆண்டு, காலத்தை பயிற்சி இது ஆசீர்வாதம் சவதரிக்கிற நேரத்துல நம்ம போய் தூங்கிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தானியங்களை சவதரித்து நம்ம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் தானியங்கள் விளைச்சல் இல்லாமல் போகும்போது நீ சேர்த்து வைத்ததெல்லாம் தான் ஆசீர்வாதமா மாறும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ 1000 பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. சோ தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அது அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு தேவனுக்காக ஓடுங்க. நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ, எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் விருத்தியடை செய்து உன்னை பெருக பண்ணுவார். எல்லாம் கிருபையின் காலம். கிருபைகளை சேர்த்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை சேர்த்துக் கொள்ளுங்க, தேவன் கரத்துல இருந்து தயவை சேர்த்துக் கொள்ளுங்க. இன்னும் கர்த்தர் லிட்டரலாகவே நான் சொல்லுகிறேன், உங்களை பலுகி பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்பிரிச்சுவலா நீ ஒரு முடிவு எடுக்கும் போது லிட்டரலா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது மாம்சரீகமான எல்லா ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆயிரங்களை காண செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்ததியை காண கர்த்தர் செய்வார். ஆமென். தாவீது தீர்மானித்தான், தேவனுக்காக தன் காரியத்தை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியே ஆண்டவர் அதுக்கு கீழ் வசனத்தை சங்கீதம் 132 பாத்தீங்கன்னா 14 13 14 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ பாருங்க, தேவன் அப்படியே அதை வாசஸ்தலமாக விரும்பி தன்னோடு கூட அந்த பிள்ளையை சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். நான் இதை தான் விரும்புறேன். கர்த்தருடைய விருப்பம் இதுதான். கர்த்தருடைய விருப்பம் இதுதான். ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுகிறவர் இருக்கிறார், உங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை எல்லா பாவத்திலிருந்து மேல தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா. தாவீது சொன்ன அந்த வார்த்தை, என் வாசஸ்தலத்தை நான் போக மாட்டேன், என் கட்டிலின் மேல் ஏற மாட்டேன், என் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், என் தேவனுக்காக நான் வாழ்கிறேன் என்று அவன் எடுத்த அந்த தீர்மானம், அல்லேலூயா, அந்த தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை வாசஸ்தலமாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். பின்வரும் காலங்கள் எல்லாம் தாவீதின் நிமித்தமாகவே கர்த்தர் எல்லா இடத்திலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் மகளே, என் மகனே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமை போல மாம்ச காரியங்களை தள்ளி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஓடின ஆபிரகாமை சந்ததியின் தகப்பனாக கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு தாவீதின் குமாரனே என்ன படுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து பெருமையாக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் அந்த இடத்திலையும் தாவீதை உயர்த்த தன்னுடைய நாமத்துக்கு முன்பதாக வைத்தார் என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த 2 பேரும் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசித்தார்கள், அந்த அளவுக்கு தன்னுடைய லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீங்கள் பெரிய காரியங்களை சந்திக்க போகிறீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். வாக்குத்தத்தத்தை அகைன் நாம் மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். ஏற்ற காலத்துல உன் வீடுகளில், உன் ஊழியங்களில், சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும், ஆபீஸ் ஆகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லா ஸ்தலங்களிலும் ஆண்டவர் தீவிரமாய் நடப்பி
அறிவித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வதிப்பீராக. முகமுகமா எங்களோடு கூட பேசின தேவன், ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் கொஞ்சமும் ஆண்டவரே தயக்கம் இல்லாமல் எல்லா உறவுகளையும் காட்டிலும் நீர் மேலானவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே தன் சந்ததிக்காக அவன் கடந்து வந்தான். அதே போல என் பிள்ளைகளும் ஆண்டவரை எடுக்கிற தீர்மானங்களை ஆசீர்வதியும். தாவீதை போல கர்த்தாவே ஒரு பொருத்தனைக்கு நேராக ஆண்டவரே தீர்மானத்தை எடுக்க ஆண்டவரை கிருபை செய்வீராக. இந்த இருவரையும் எப்படி பலுகி பண்ணி பெருக பண்ணி ஆண்டவரே சந்ததியின் தகப்பன்களாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றினீரோ அப்படியே ஆண்டவரை இன்னைக்கு பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வியாதி, விக்கனங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். புதிய ஆண்டுல புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உடனிருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.